ஹாய், ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வரலட்சுமி நோன்பு. அம்மன் படம் வைத்து பூஜை செய்வது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். வணக்கம் அன்பான சகோதரிகளே, அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். இன்று நாம் மிக சிறப்பானது மங்களகரமான வரலட்சுமி நோன்பு. லட்சுமி அம்மன் படம் வைத்து எளிமையான முறையில் எப்படி வழிபாடு செய்வது என்பதை வரலட்சுமி தாயார் நம் இல்லத்தில் செல்வம் மட்டுமல்லாமல் ஆரோக்கியம், மன நிம்மதி, குடும்ப ஒற்றுமை, மகிழ்ச்சி மற்றும் மங்களத்தை அருள வேண்டும் என்று வேண்டி இந்த நோன்பை பக்தியுடன் கடைபிடிப்பதுதாங்க வரலட்சுமி நோன்பு. நம்முடைய குடும்பத்தில் பின்பற்றப்படும் வழக்கங்களில் ஆலயம் அல்லது குரு வழிகாட்டுதல்கள் இருந்தால் அவற்றிற்கேற்ப முன்னுரிமை கொடுக்கலாம். பூஜைக்கு தேவையான பொருட்கள் பார்க்கலாம். முதலில் பூஜைக்கு தேவையான பொருட்கள் தயார் செய்து வைத்துக் கொள்வோம். வரலட்சுமி அம்மன் படம், மஞ்சள், குங்குமம், சந்தனம், மலர்கள் மற்றும் மாலை, வெற்றிலை பாக்கு, தேங்காய், பழம், அரிசி, தீபம் மற்றும் எண்ணெய் அல்லது நெய், ஊதுபத்தி, கற்பூரம், நெய்வேத்தியம், நோன்பு கயிறு மற்றும் தாம்பூல பொருட்கள் ஆகியவற்றை தயார் செய்து வைத்துக் கொள்ளவும். பூஜை தொடங்கும் முறை முதலில் பூஜை செய்யும் இடத்தை சுத்தம் செய்து அழகான கோலம் போடலாம். பூஜை அறையில் வரலட்சுமி அம்மன் படத்தை வைத்து அம்மனுக்கு சந்தனம் மற்றும் குங்குமம் வைத்து மலர்கள் அழகாக அலங்கரிக்கலாம். அம்மனுக்கு முன்பாக ஒரு தட்டில் அரிசி வைத்து அதன் மீது தேங்காய், பழங்கள் மற்றும் பூஜை பொருட்கள் அழகாக வைக்கலாம். இருபுறமும் குத்துவிளக்கு வைத்து ஏற்றலாம். இப்போது மனதை அமைதியாக வைத்துக்கொண்டு பூஜையை தொடங்கும். முதல்ல பூஜை தொடங்குறதுக்கு முன்னாடி விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியங்க. எந்த ஒரு நல்ல காரியத்தை விநாயகர் வணங்கி தொடங்குவது நம் பாரம்பரியமாகும். முதலில் விநாயகரை மனதில் நினைத்து ஓம் ஸ்ரீ கணபதியார் நமக என்று சொல்லி மலர் சமர்ப்போம். விநாயகர் பெருமானே, இந்த வரலட்சுமி நோன்பு பூஜை எந்தவித தடையும் இல்லாமல் சிறப்பாக நிறைவேற்றும் அருள வேண்டும் என்று பிரார்த்தனை ஆகும். வரலட்சுமி தாயாரை வணங்குதல். இப்போது வரலட்சுமி தாயாரை நம் மனதில் நினைத்து கொண்டு கைகளில் மலர்கள் எடுத்துக்கொள்வோம். அம்மா வரலட்சுமி தாயே, எங்கள் இல்லத்தில் எழுந்தருளி எங்கள் குடும்பத்தினர் அனைவருக்கும் ஆரோக்கியம், மகிழ்ச்சி, மன நிம்மதி, ஐஸ்வர்யம் மற்றும் மங்களத்தை அருள்வாயாக என்று மனதார வேண்டிக் கொள்வோம். அடுத்ததாக சங்கல்பம். இப்போது நம்முடைய வேண்டுதலை மனதில் நினைத்து கொண்டு சங்கல்பம் செய்யவும். வரலட்சுமி தாயாரின் அருளை பெறுவதற்காக, எங்கள் குடும்பத்தில் நலனுக்காகவும் இந்த வரலட்சுமி நோன்பு மற்றும் பூஜையை பக்தியுடன் செய்கின்றேன். எங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவரும் நல்ல ஆரோக்கியமும், மன நிம்மதியும், மகிழ்ச்சி கிடைக்க வேண்டும். எங்கள் இல்லத்தில் மங்களமும், ஒற்றுமையும், செல்வ வளமும் என்று நிறைந்திருக்க வேண்டும். எங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் தடைகள் அனைத்தும் நீங்கி நல்ல காரியங்களே அனைத்தும் சிறப்பாக நடைபெற வேண்டும். வரலட்சுமி தாயார் எங்களை எப்போதுமே காத்துள்ள வேண்டும் என்று சங்கல்பம் செய்யலாம். வேண்டிக் கொள்ளுங்கள். அம்மனுக்கு அர்ச்சனை. இப்போது மலர்களை எடுத்துக்கொண்டு அம்மனுக்கு அர்ச்சனை செய்வோம். ஒவ்வொரு மலரையும் சமர்ப்பிக்க வேண்டும். ஓம் ஸ்ரீ வரலட்சுமிய நமக என்று சொல்லலாம். முடிந்தால் வரலட்சுமி அஷ்டோத்திரம் நாமவல்லியை சொல்லலாம். அல்லது எளிமையாக வரலட்சுமி தாயை போற்றி, மகாலட்சுமி தாயை போற்றி, அஷ்ட ஐஸ்வர்யம் அருளும் தாயை போற்றி, எங்கள் இல்லம் காக்கும் தாயை போற்றி, அருள் தரும் அன்னையை போற்றி என்று சொல்லி மலர் சமர்ப்பிக்கலாம். தீபம் மற்றும் தூபம். இப்போது அம்மனுக்கு தூபம் காட்டும் தீபம் ஏற்றுவோம். தீபத்தை பார்த்து, அம்மா, இந்த விளக்கே ஒளி போலே எங்க வாழ்க்கையிலும் நல்ல எண்ணங்களும், ஞானங்களும், மகிழ்ச்சியும் நிறைந்திருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். நெய்வேத்தியத்திற்கு என்ன படைக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போது அம்மனுக்கு நெய்வேத்தியம் படைப்போம். நம்ம வீட்டுல வழக்கமாக செய்யும் இனிப்பு, சர்க்கரை பொங்கல், பாயசம், கொழுக்கட்டை, பழங்கள் அல்லது வேறு நெய்வேத்தியங்கள் படைக்கலாம். நெய்வேத்தியத்தை வைத்து, அம்மா, அன்புடன் பக்தியுடன் சமர்ப்பிக்கிறேன். இந்த நெய்வேத்தியத்தை ஏற்றுக்கொண்டு எங்கள் இல்லத்திற்கு நல்ல ஆரோக்கியத்தை, வளத்தையும் மகிழ்ச்சியும் அருள்வாயாக என்று வேண்டிக் கொள்ளுங்கள். நோன்பு கயிறு.
வரலட்சுமி நோம்பின் முக்கியமான ஒரு பகுதியாக நோன்பு கயிறு பூஜை மட்டும் செய்து அணியும் வழக்கமும் உள்ளது. நோன்பு கயிறு அம்மன் முன் வைத்து மஞ்சள் மற்றும் குங்குமம் வைத்து பூஜை செய்யலாம். பின்னர் வரலட்சுமி தாயின் அருளும் மங்களமும் குடும்ப நலமும் என்று நிலைத்திருக்கட்டும் என்று பிரார்த்தனை செய்து குடும்பத்தில் வழக்கப்படி நோன்பு கயிறை அணிந்து கொள்ளலாம். அடுத்ததா பாத்தீங்கன்னா தாம்பூலம் வழங்குதல். பூஜை முடித்து சுமங்கலி பெண்களுக்கு தாம்பூலம் வழங்குவது ஒரு அழகான பாரம்பரியமாகும். தாம்பூலத்தில் வெற்றிலை பாக்கு, மஞ்சள் குங்குமம், பூ, பழம் போன்ற வைக்கலாம். வசதிக்கேற்ப வளையல், கண்ணாடி, சீப்பு, ரவிக்கை துணி அல்லது சிறிய பரிசு பொருட்கள் சேர்க்கலாம். தாம்பூலம் கொடுக்கும் பொழுது வரலட்சுமி தாயாரின் அருளால் உங்கள் இல்லத்தில் ஆரோக்கியமும் ஐஸ்வர்யமும் மங்களமும் என்று நிலைத்திருக்க வேண்டும் என்று மனதார வாழ்த்தலாம். அப்புறம் நம்ம பாத்தீங்கன்னா கற்பூர ஆரத்தி காமிக்கணும் அம்மன் படத்துக்கு. இப்போது இறுதியாக கற்பூர ஆரத்தி எடுப்போம். ஆரத்தி எடுக்கும் பொழுது வரலட்சுமி தாயே, எங்கள் இல்லத்தில் அனைத்து துன்பங்களும் நீங்கி அமைதியும் மகிழ்ச்சியும் அருள்வாயாக. எங்கள் குடும்பத்தில் அனைவரும் காத்தருள்வாயாக. நல்ல ஆரோக்கியமும் நல்ல எண்ணங்களும் நல்ல வாழ்க்கையும் எங்களுக்கு அருள்வாக என்று உலக மக்கள் அனைவரும் நலமாக வாழ அருள்வாயாக என்று பிரார்த்தனை செய்வோம். நிறைவு எப்போது கைகளை கூப்பி வரலட்சுமி தாயாரை மனதார வணங்குகிறோம். அம்மா வரலட்சுமி தாயே, அறிந்தும் அறியாமல் நாங்கள் செய்த குறைகளை மன்னித்தருள்வாயாக. எங்கள் இல்லத்தில் என்று குடியிருந்து எங்களை காத்தருள்வாயாக. எங்கள் குடும்பம் அன்பும் ஒற்றுமையும் ஆரோக்கியமும் மகிழ்ச்சியும் மங்களமும் செல்வமும் நிறைந்திருக்க அருள்வாயாக. எங்கள் மனதில் நல்ல எண்ணங்களே வளர அருள்வாயாக. எங்கள் குடும்பத்தில் அனைவருக்கும் நல்வாழ்வு அருள்வாயாக. உலகில் உள்ள அனைத்து உயிர்களுக்கும் அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ அருள்வாயாக. வரலட்சுமி தாயே சரணம், மகாலட்சுமி தாயே சரணம் என்று சொல்லி பூஜையை நிறைவு செய்வோம். ஸ்ரீ வரலட்சுமி தாயார் அரோகரா. அனைவருக்கும் வரலட்சுமி நோன்பு நல்வாழ்த்துக்கள். வரலட்சுமி தாயாரின் அருள் உங்கள் இல்லத்திற்கு என்று நிறைந்து இருக்கணும். ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக. இதை நீங்க விரும்பினால் கலசம் வச்சு கூட நீங்க வழிபடலாம். இல்லை எங்களுக்கு கலசம் வைக்கிற முறை கிடையாது அப்படின்னா நீங்க படம் வைத்து கூட நீங்க சிம்பிளா வழிபடலாம். இது படம் வைக்கும் முறை. கலசம் வைக்கும் முறைக்கு வேற மாதிரி இருக்கும். நான் அது உங்களுக்கு சொல்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.